ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகல்யாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். விநாயக பெருமானுக்கு எவ்வளவோ வேண்டுதல்கள் இருந்தாலும் நம்ம இந்த வேண்டுதலை செய்கிறதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காரியங்கள், அதுக்கான காரிய தடைகள் விலகி அது ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், பச்சரிசி, வெல்லம், நெய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகள், படங்கள் துடைக்கும் போது வெறும் தண்ணியை வச்சு துடைக்காம இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே கிடைக்கும். அதை அப்படியே வச்சு துடைக்கும் போது நல்ல நறுமணமாகவும் இருக்கும், சிலைகளும் பழுதடையாமல் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கலாம் விநாயகரை. இந்த சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப பழசானது மாதிரி இருக்கும். இதை நான் ரொம்ப 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் எந்த பூஜை நடந்தாலும் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, முக்கியமான விசேஷ தினங்களில் முதல்ல பூஜை இவருக்கு தான் நாங்கள் பண்ணுவோம். இவருக்கு விளக்கேற்றி பூஜையெல்லாம் முடித்த பின்னாடி தான் நான் பூஜை ரூம்லேயே போய் விளக்கேற்றி பூஜை பண்ண ஆரம்பிப்பேன். இவருக்கு காசு மாலையெல்லாம் போட்டு எப்போவுமே இப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பேன். இந்த காசு மாலை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு செல்லோ டேப்பில் ஒரே மாதிரி காயின்கள், அதாவது 2 ரூபா, 5 ரூபா, 1 ரூபா காயின்கள் எடுத்து அதை ஒட்டிகிட்டே வந்துட்டு மேலே ஒரு செல்லோ டேப் போட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகள் எந்த சைஸில் இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விநாயகரை நான் தொடச்சிட்டு நல்ல சந்தன குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவரை எல்லா நாட்களுமே இந்த காசு மாலையை அவருக்கு போட்டு தான் வச்சுருப்பேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த பூஜையை உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ பண்ணிக்கலாம். முக்கியமாக சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த பூஜை பண்ணும்போது ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் விநாயகர் பெருமானை வணங்கிய பின்னர் தொடங்கும் போது அது எந்தவித தங்குதடையும் இல்லாமல் வெற்றியில தான் போய் முடியும். கோயில் காரியங்கள், சுப காரியங்கள், மங்கள நிகழ்ச்சிகள், வீட்டில் நடக்கிற அன்றாட பூஜைகள், விசேஷ பூஜைகள் அனைத்துலேயுமே முதல்ல நம்ம விநாயகருக்கு தான் பூஜை பண்ணணும். அப்புறம் தான் மற்ற பூஜைகள் எல்லாம் ஆரம்பிக்கணும். நம்ம விநாயகருக்கு ஒரு வஸ்திரம் சாத்திக்கலாம். நான் மஞ்சளில் ஒரு விநாயகர் துண்டு வாங்கிட்டு வந்தேன். அதை நல்லா 4ஆக மடித்து ஒரு வேஷ்டி மாதிரி அவருக்கு கட்டி விடலாம். பக்கத்தில் இருக்கிற பூஜை ஸ்டோரில் இந்த விநாயகர் துண்டு கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, வெள்ளையில், பச்சையில், மஞ்சள்னு நிறைய கலர் இருக்கும். உங்களுக்கு எந்த கலரில் இந்த வேஷ்டி வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் விநாயகருக்கு சாத்திக்கலாம். விநாயகருக்கு இந்த வஸ்திரத்தை சாத்தி பின்னாடி 2-3 பின் போட்டு அப்படியே மாட்டி வச்சுருக்கிறேன். நம்ம வெல்லம் வைத்து அதில் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை எப்படி வணங்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு பெரிய வெள்ளைக்கட்டி வாங்கிட்டு வந்தேன். அது மேலே நீட்டிட்டு இருக்கிற பகுதியெல்லாம் ஒரு கத்தியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டு நடுவில் நல்லா நெய் போடுற அளவுக்கு ஒரு குழி மாதிரி அப்படியே நோண்டி எடுத்துக்கணும். நம்ம விநாயகருக்கு இந்த வேண்டுதல் வைத்து பண்ணும்போது நம்ம வீட்டில் திருமண தடைகள் நீங்கும். நம்ம குழந்தைகளுக்காக வரன் பார்த்துக்கிட்டே இருப்போம், அது தள்ளி போயிட்டே இருக்கும், திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த திருமண தடைகள் நீங்கும், செல்வம் பெருகும். நம்ம நாணயம் வைத்து வழிபாடு பண்ணும்போது நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். சில பேருக்கு கோர்ட்டில் ஏதாவது வழக்குகள் இருக்கும், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள், ஏதாவது சம்மந்தமில்லாத பிரச்சனைகள்னால வந்த வழக்குகள் இருக்கும். அது முடிவு தெரியாமல் தீர்ப்பு கிடைக்காம இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த விநாயகருக்கு வெள்ளை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது அதோட முடிவு சீக்கிரமே நமக்கு சாதகமாக தெரியும். இப்போ நம்ம வெள்ளத்துக்கு நடுவில் கத்தியை வச்சு தோண்டி ஒரு குழி மாதிரி நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டு திரி போட்டு ஏற்றுற அளவுக்கு ஒரு குழி மாதிரி ரெடி பண்ணியாச்சு வெள்ளத்தை. முக்கியமான விசேஷ தினங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு, சுவாமி படங்களுக்கு பஞ்சுத்திரி மாலை சாத்தி வழிபாடு பண்ணுவது அவ்வளவு விசேஷமானது. நான் போன வீடியோவிலேயே பஞ்சுத்திரி மாலை வீட்டிலையே நாமளே எப்படி ரெடி பண்ணுங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். இந்த பஞ்சுத்திரி மாலை சாத்தி வழிபடுறது, ஒரு வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் எவ்வளோ பலன் கிடைக்குமோ அவ்வளவு பலன்களை கொடுக்கும் இந்த பஞ்சுத்திரி மாலை. மகாலட்சுமியின் வடிவமான இந்த தாமரைப்பூ தட்டில் தான் இன்றைக்கி நம்ம வெள்ளை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண போகிறோம். அதனால் அந்த தட்டுக்கும் நம்ம சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ச்சியாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உடலில் உண்டாகும் கட்டிகள் கரையும். அதாவது சில பேருக்கு உடம்புல கொழுப்பு கட்டி, நீர் கட்டி, உடல் சூட்டுனால் ஏற்படுற சூட்டு கட்டி அப்படின்னு திடீர்னு வரும். உடலில் எந்த பகுதியில் வேணாலும் வரும். அது பெரிய பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் விடாமல் அது சீக்கிரமே நம்ம உடம்புல கரைஞ்சிரும். இப்போ நம்ம விநாயகருக்கு மல்லிகைப்பூ மாலை சாத்திட்டு நம்மகிட்ட இருக்கிற பூக்களை வச்சு அவரை நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம்.
நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மணப்பலகையை எடுத்து அந்த மணப்பலகைக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தாமரைப்பூ தட்டை அந்த மணப்பலகை மேலே வச்சு தான் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண போகிறோம். இப்போ பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் விநாயகர் அலங்காரம் பண்ணிவிட்டு முன்னாடி எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் கோயிலில் கூட இந்த பூஜையை நம்ம போய் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மணப்பலகையை வச்சாச்சு. இந்த மணப்பலகை மேலே அந்த தாமரைப்பூ தட்டை வச்சு அந்த தட்டில் வந்து பச்சரிசியை சுற்றி தட்டை சுற்றி கொட்டி நிரப்பிக்கலாம். ஃபுல்லாக தட்டு நிரம்பி வழியிற மாதிரி பச்சரிசியை கொட்டிக்கலாம். அந்த தாமரை மேலே கூட அந்த பச்சரிசியை கொட்டிக்கலாம். வெள்ளத்தை எடுத்து அந்த தாமரைப்பூ மேலே வச்சுட்டு வெள்ளத்துக்கும் நம்ம சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்படி தோணலாம், இந்த பச்சரிசியும் வெல்லத்தையும் அப்புறம் பூஜை முடிஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணுறதுன்னு. பச்சரிசியை வந்து நம்ம பானையில் கொட்டிடலாம். நம்ம ஏதாவது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வைக்கும்போது இந்த வெல்லத்தையும் பச்சரிசியையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற பூக்களை வச்சு அந்த தாம்பலத்தை நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரோஜா மலர்கள் இருந்தது, அதை தட்டை சுற்றி வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். வெள்ளத்துக்கு நடுவில் இருக்கிற குழியில் வந்து நம்ம தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நான் திரியை வந்து மஞ்சள் பொடி தடவி எடுத்து வச்சுருந்தேன். மஞ்சள் பொடி தடவி திரியை ஏற்றும் போது லக்ஷ்மி தீபம் ஏற்றுன பலன் நமக்கு கிடைக்கும். விநாயகருக்கும் மஞ்சள் ரொம்ப உகந்தது. இந்த பச்சரிசி மேலே 2 வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம தீபத்தை ஏற்ற ஆரம்பிக்கலாம். நான் விநாயகருக்கு வழக்கமாக ஏற்றுற விளக்கை ஏற்றிட்டு இந்த வெள்ளை தீபத்தை ஏற்றினேன். அதாவது தீபம் ஏற்றும் போது எந்த வேண்டுதலுக்காக இந்த வழிபாடு பண்ணுறனோ அந்த வேண்டுதலை மனசார நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம். இப்போ நாம் எங்கள் வீட்டில் திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்குது, எவ்வளோ வரன் பார்த்தாலும் சரியான வரன் அமையலைன்னு நினைக்கிறவங்க விநாயகரை நல்லா மனசார வேண்டிக்கிட்டு அந்த வெத்தலை மேலே மஞ்சள் குங்குமம் கயிறு வளையல் விரலி மஞ்சள்னு திருமணத்துக்கு தேவையான மங்களகரமான பொருட்களை வச்சு மனசார சீக்கிரமே வரன் அமையணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கலாம். அப்படி வேண்டிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற திருமண தடை கண்டிப்பாக விலகும். சில பேருக்கு இப்படிப்பட்ட வேண்டுதல் இருக்கலாம், நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் செலவாயிட்டே இருக்குது, சேமிப்பே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த விநாயகருக்கு முன்னாடி இருக்கிற பச்சரிசி மேலே நம்ம காயின்ஸ்களை 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா காயின்ஸ் எதுவாக இருந்தாலும் வச்சு வணங்கும் போது நம்மளோட சேமிப்பும் உயரும், செல்வ வளமும் நமக்கு நல்லா பெருகும். கடன் பிரச்சனைகள் நமக்கு இருந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகி தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். அதனால கண்டிப்பாக இந்த வேண்டுதலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சில பேருக்கு கோர்ட்டில் வழக்குகள் நிலுவையில் இருக்கும், அது தீர்வு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஒரு பேப்பரில் அந்த பிரச்சனையை எழுதி விநாயகர் முன்னாடி வச்சு வணங்கும்போது அந்த கேஸுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சீக்கிரமே அந்த பிரச்சனையும் சரியாகி நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். முக்கியமாக நம்ம விநாயகருக்கு இந்த வெள்ளை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து கல்வியிலையும் சிறந்து விளங்குவார்கள். நல்ல வாசனையுள்ள சாம்பிராணி ஏற்றி விநாயகருக்கு தூப ஆராதனை காமிச்சிக்கலாம். 1 நிமிஷம் நல்லாவே காமிக்கலாம். பஞ்ச தீப ஆராதனை காமிச்சேன். பூஜை நிறைவாக நமக்கு தெரிஞ்ச விநாயகர் பாடல்கள் துதிகள் போற்றுகள் எதுவாக இருந்தாலும் நம்ம விநாயகர் முன்னாடி நின்று பாடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற மலர்களை வச்சு விநாயகருக்கு அர்ச்சனை கூட பண்ணலாம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை. விநாயகர் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது. விநாயகர் அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தும் இனிப்பு பதார்த்தங்களையே அவருக்கு பிரசாதமாக படைக்கும் போது அதிலேயே அவர் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தருவார். நம்மக்கிட்ட இருக்கிற மலர்களை கொண்டு விநாயகரை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணலாம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச விநாயகர் பாடல்களை வந்து நம்ம பாடலாம், துதிகளை சொல்லலாம். நம்மளுடைய வேண்டுதல்களையும் கண்ணை மூடி மனசார வேண்டிக்கலாம். விநாயகரை வந்து மஞ்சளில் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பொருட்களை பயன்படுத்தி பிடித்து வைத்து அவரை வழிபாடு பண்ணலாம். அதாவது குங்குமம் சந்தனம் விபூதி சாணம் மண் வெல்லம் உப்பு வெண்ணெய் சர்க்கரை வாழைப்பழம் இப்படிப்பட்ட பொருட்களால் வந்து விநாயகரை வந்து பிடிச்சு வச்சு வழிபாடு பண்ணலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யும்போது இல்லை அருகம்புல் சாத்தி வழிபடும் போது அவர் மனம் ரொம்ப குளிர்ச்சி அடைந்து நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி தருவார்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு மாதம் வர்ற சங்கடகர சதுர்த்தி அன்று அல்லது வெள்ளிக்கிழமை அன்று இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.